திருக்குறள் அதிகாரம் 47 தெரிந்து செயல் வகை. குறள் 461. அழிவதூவும் ஆவதூவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். விளக்கம். ஒரு செயலைத் தொடங்குவதற்கு முன்னால் அச்செயலால் அழியக்கூடியது முதலீடு அல்லது இழப்பு எவ்வளவு, அச்செயலால் உருவாகக்கூடியது ஆக்கம் எவ்வளவு, இறுதியில் மிஞ்சக்கூடிய லாபம் ஊதியம் எவ்வளவு என்பதை நன்கு ஆராய்ந்தே அச்செயலைச் செய்ய வேண்டும். மகாபாரதம் உத்யோக பர்வம். அனுபந்தம் ச வித்நாய தேசகாலௌ பலபலம் கர்மாரம்பான் விமுஞ்சேத ந ச மூடோ விபாஜ்யதே. விளக்கம். காரியத்தின் விளைவு அனுபந்தம், இடம், காலம் மற்றும் தனது பலத்தையும் பலவீனத்தையும் ஆராய்ந்து ஒருவன் காரியத்தைத் தொடங்க வேண்டும். அவ்வாறு செய்பவன் அறிவிலியாக கருதப்பட மாட்டான், தோல்வியும் அடைய மாட்டான். வள்ளுவர் கூறும் அழிவது, ஆவது, ஊதியம் ஆகிய அனைத்தும் இந்த ஸ்லோகத்தின் அனுபந்தம் மற்றும் பலபலம் என்பவற்றுடன் ஒத்துப்போகின்றன. மனுஸ்மிருதி. ஆயத்வம் ச வினயத்வம் கார்யானாம் ச பலபலம் வித்ஞாய சர்வம் ஏதத்ஹி ராஜா கர்ம சமாரபேத். விளக்கம். வருமானம், ஆயத்வம், செலவு, வினயத்வம் மற்றும் காரியங்களின் வெற்றி தோல்விக்கான பலம் ஆகியவற்றை கணக்கிட்டு எல்லாவற்றையும் அறிந்த பின்னரே மன்னன் ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும். ஒரு காரியத்தின் பொருளாதார மற்றும் தார்மீக லாப நஷ்டங்களை கணக்கிடுவதையே இது வலியுறுத்துகிறது. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 461 உள்ள அழிவது, ஆவது, ஊதியம் என்ற தர்க்கம் சனாதன தர்மத்தின் அர்த்த சாஸ்திரம் மற்றும் கர்ம விபாகம் ஆகிய கொள்கைகளுடன் பின்வருமாறு இணைகிறது. அர்த்த சிந்தனை. எகனாமிக் விஸ்டம். சனாதன தர்மத்தின் 4 புருஷார்த்தங்களில் அர்த்தம் என்ற பொருள் முக்கியமானது. அழிவது என்பது ஒரு காரியத்திற்காக நாம் செலவிடும் உழைப்பு, காலம் மற்றும் பொருள். ஆவது என்பது அதன் மூலம் நாம் அடையும் வளர்ச்சி. ஊதியம் என்பது இறுதியில் நிலைத்து நிற்கும் நன்மை. இவற்றை ஆராயாமல் செயல்படுவது தர்மத்திற்கு புறம்பான அவிவேகம் ஆகும். அனுபந்த சதுஷ்டயம். எந்த ஒரு சாஸ்திரத்தையும் தொடங்கும் முன் 4 விஷயங்கள் அதிகாரி, விஷயம், சம்பந்தம், பிரயோஜனம் பார்க்கப்படும். இதில் பிரயோஜனம் என்பது வழிபயக்கும் ஊதியமாகும். பயனில்லாத செயலை ஒரு அறிவுடையவன் செய்யக்கூடாது என்பது சனாதன விதி. நிதானம், டெலிபரேஷன். சகசா விததீத ந கிரியாம் என்பது ஒரு புகழ்பெற்ற சமஸ்கிருத நீதி. அழிவையும் ஆக்கத்தையும் சீர்தூக்கி பார்ப்பதே இந்த நிதானமாகும். இது ரஜோகுண வேகத்தை அடக்கி சத்வகுண விவேகத்துடன் செயல்பட உதவுகிறது. குறள் 462. தெரிந்த இனத்தொடு தேர்ந்து எண்ணிச் செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல். விளக்கம். தகுதியுடையவர்கள் என்று ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சுற்றத்துடனும் அமைச்சர்களுடனும் அறிவுடைய பெரியோர்களுடனும் ஆலோசித்து ஒரு காரியத்தை செய்பவர்களுக்கு அடைவதற்கு அரிய காரியம் அல்லது பொருள் என்று உலகத்தில் எதுவுமே இல்லை. மகாபாரதம் சாந்தி பர்வம். மந்த்ரமூலோ விஜயதே ராஜ்யம் பவதி ரக்ஷிதம் மந்த்ரிபிஹி சஹ சம்யுக்தஹ ராஜா சர்வம் அவாப்னுயாத். விளக்கம். ஆலோசனையே வெற்றியின் வேர். அதுவே நாட்டை காக்கும். தகுதியான அமைச்சர்களுடன் கூடி சிந்தித்து செயல்படும் அரசன் உலகிலுள்ள அனைத்து பொருட்களையும் அரும்பொருள் யாதொன்றும் எளிதில் அடைவான். தனிநபர் அறிவை விட தகுதியானவர்களின் ஆலோசனையே வெற்றியை உறுதி செய்யும் என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி. தைஹ் சார்தம் சிந்தையேன் நித்யம் சாமான்யம் சந்தி விக்கிரகம் ஸ்தானம் சமுத்யம் ச காரியத்வயம் ச சர்வதா. விளக்கம். மன்னன் எப்போதும் தகுதியுடைய அமைச்சர்களுடன், அதாவது தெரிந்த இனம் உடன் அமர்ந்து சமாதானம், போர், நாட்டின் நிலைமை, வளர்ச்சி போன்றவற்றை ஆராய்ந்து திட்டமிட வேண்டும், அதாவது தேர்ந்தெண்ணி. அவ்வாறு திட்டமிட்டு செயல்படுபவனுக்கு தோல்வி என்பதே இல்லை. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 462 உள்ள தெரிந்த இனம் மற்றும் தேர்ந்து எண்ணி ஆகிய கருத்துகள் சனாதன தர்மத்தின் மந்திர சக்தி மற்றும் யுக்தி ஆகிய கொள்கைகளுடன்
பின்வருமாறு இணைகின்றன. மந்திர சக்தி, அதாவது பவர் ஆஃப் கவுன்சில். சனாதன தர்மத்தில் ஒரு மன்னனுக்கு 3 சக்திகள் அவசியம் என்பார்கள். பிரபு சக்தி, அதாவது செல்வம் அல்லது அதிகாரம். உற்சாக சக்தி, அதாவது மனோபலம். மந்திர சக்தி, அதாவது ஆலோசனை. இதில் மந்திர சக்தியே மேலானது. ஏனெனில் சரியான ஆலோசனை இருந்தால் குறைந்த பலம் கொண்டவன் கூட அரிய செயல்களை செய்து முடிப்பான். யுக்தி, அதாவது ஸ்ட்ராட்டஜி. ஒரு காரியத்தை செய்யும்போது யுக்தியுடன் செயல்பட வேண்டும். அந்த யுக்தி என்பது அறிஞர்களுடன் ஆலோசிப்பதன் மூலமே பிறக்கும். சித்திஹி கர்மஜா லோகே. உலகில் வெற்றி என்பது சரியான திட்டமிட்ட கர்மாவினால் விளைவது. அதிமானுஷத் துணை. ராமாயணத்தில் ராமன் தெரிந்த இனமாகிய அனுமனுடன் மற்றும் சுக்ரீவனுடன் ஆலோசித்து செயல்பட்டதால்தான் கடலை கடந்து ராவணனை வெல்லுதல் எனும் அரும்பொருளை அடைந்தார். அர்ஜுனன் கிருஷ்ணரின் ஆலோசனையை தேர்ந்தெண்ணி ஏற்றதால் பாரதப் போரில் வெற்றி பெற்றான். குறள் 463. ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். விளக்கம். வருங்காலத்தில் கிடைக்கக்கூடிய கூடுதல் லாபத்தை கருதி கையிலிருக்கும் முதற்பொருளுக்கே அழிவு வரும்படியான செயலைத் தொடங்க அறிவுடையவர்கள் முற்படமாட்டார்கள். மகாபாரதம். யோர்தஸ்ய ஜதி தர்மார்த்தம் தர்மம் வாப்ய அர்த்த காரணாத் ச நிமஜ்ஜதி துர்மதிஹி சமுத்ரே நௌரிவ அப்ளவா. விளக்கம். எந்த ஒருவன் பெரும் பொருளை அடைவதற்காக தன் தர்மத்தை, அடித்தளம் அல்லது முதலை இழக்கிறானோ அந்த அறிவிலி நடுக்கடலில் துடுப்பு இல்லாத படகு மூழ்குவது போல அழிவான். இங்கு தர்மம் அல்லது மூலதனம் என்பது ஒரு செயலின் வேர் போன்றது. வேரை அறுத்துவிட்டு பழத்தை எதிர்பார்க்கக்கூடாது என்பது பாரதத்தின் நீதி. மனுஸ்மிருதி. பரிணாமம் ச விஜ்ஞாய ததாத்வேச்ச பலப்பலம் ஆயத்யம் ச வினயத்வம் ச ந காரியம் அஹிதம் பவேத். விளக்கம். ஒரு செயலின் உடனடி பயன் மற்றும் எதிர்கால விளைவுகளை ஆராய வேண்டும். வருமானத்தை விட செலவு, அதாவது முதலீடு அழிதல் அதிகமாக இருக்கும் காரியங்களை ஒருபோதும் தொடங்கக்கூடாது. கையில் இருக்கும் வலிமையை இழந்துவிட்டு பெரும் வெற்றியை தேடுவது ஆபத்தானது என்கிறது மனுஸ்மிருதி. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 463 உள்ள முதலிழக்கும் செய்வினை என்ற கருத்து சனாதன தர்மத்தின் அர்த்த சாஸ்திரம் மற்றும் விவேகம் ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. மூலதன பாதுகாப்பு, புரொடெக்ஷன் ஆஃப் மூலா. சனாதன தர்மத்தில் மூலம் என்பது மிக முக்கியமானது. மரம் இருந்தால்தான் பழம் கிடைக்கும். அதுபோல முதல் இருந்தால்தான் ஆக்கம், வளர்ச்சி சாத்தியம். முதலுக்கே மோசமான காரியத்தை செய்வது தற்கொலைக்கு சமமான அவிவேகம் என கருதப்படுகிறது. நித்திய அனித்திய விவேகம். அறிவுடையவர்கள், விவேகிகள் நிலையான ஒன்றை இழந்துவிட்டு நிலையற்ற ஆசைக்காக ஓடமாட்டார்கள். கையில் இருக்கும் உறுதியான பொருளை, முதலை இழந்துவிட்டு வரப்போகும் உறுதியற்ற லாபத்திற்காக சூதாடுவது அறிவுடைமை ஆகாது. பிரயோஜன சிந்தனை. ஒரு செயலை தொடங்கும் முன் இதற்கு நான் கொடுக்கும் விலை என்ன, எனக்கு கிடைக்கப் போகும் பயன் என்ன என்ற தெளிவு இருக்க வேண்டும். முதலீடு என்பது வெறும் பணம் மட்டுமல்ல, அது ஒருவனின் நேரம், உடல் நலம் மற்றும் தர்மம் ஆகியவற்றையும் குறிக்கும். இவற்றை அடகு வைத்து பெரும் புகழையோ பொருளையோ தேடுவதை சனாதன தர்மம் ஏற்காது. குறள் 464. தெளிவிலது தனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர். விளக்கம். தோல்வி ஏற்பட்டால் தமக்கு உண்டாகும் இழிவாகிய குற்றத்திற்கு, அவமானத்திற்கு அஞ்சுகின்றவர்கள் இச்செயல் வெற்றியில் முடியுமா என்ற தெளிவான முடிவு இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க மாட்டார்கள். மகாபாரதம். உத்யோக பருவம். அனிஷ்சித்ய பிராரம்போ நகாரியः ஸ்ரேயசாரர்த்தினா நிந்தாம்ஹி குருதே லோகः அசம்பூர்ணேஹி கர்மணி. விளக்கம். நன்மையை விரும்புபவன் ஒரு காரியத்தை நிச்சயமாக தீர்மானிக்காமல் அனிஷ்சித்ய தொடங்கக்கூடாது. ஏனெனில் பாதியில் நிற்கும் அல்லது தோல்வியுறும் காரியத்தினால் உலகம் ஒருவனை நிந்திக்கும், இழிவு. அறிவுடையவன் உலக நிந்தனைக்கு அஞ்சி தெளிவு பெற்ற பின்பே செயலில் இறங்குவான் என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி. அயசஸ்கரம் அதர்மீயம் ச லோக வித்விஷ்டமேவ ச
நதத்கர்ம சமாரபேத பலமப்யத்ர திருஷ்யதே. விளக்கம்: எந்த ஒரு செயல் அபகீர்த்தியை தருமோ, தர்மத்திற்குப் புறம்பானதோ, உலகத்தாரால் வெறுக்கப்படுமோ, அத்தகைய செயலை செய்யத் தொடங்கக்கூடாது. அதனால் ஒருவேளை பெரிய லாபம் கிடைப்பதாக தெரிந்தாலும் கூட. புகழைக் காக்கத் துடிப்பவன் இழிவைத் தரும் தெளிவற்ற செயல்களை செய்ய மாட்டான் என்பது இதன் சாரம். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 464 உள்ள இழிவென்னும் ஏதப்பாடு இழிவாகிய குற்றம் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் அபகீர்த்தி பயம் மற்றும் நிச்சய புத்தி ஆகிய கொள்கைகளுடன் பின்வருமாறு இணைகிறது. அபகீர்த்திஹி மரணாதபி ரிச்சதே என்று புகழ்பெற்ற ஒருவனுக்கு அவமானம் என்பது மரணத்தை விட கொடியது என்று பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார். மரணத்திற்கு அஞ்சாத வீரன் கூட தன் புகழுக்கு வரும் இழிவுக்கு இழிவு அஞ்சுவான். அந்த அச்சமே அவனை தெளிவற்ற காரியங்களில் இறங்க விடாமல் தடுக்கும் ஒரு பாதுகாப்பு அரண். சம்சயாத்மா வினஷ்யதி, சந்தேகப்படுபவன் அல்லது தெளிவற்ற புத்தியுடையவன் அழிவான் என்கிறது கீதை. ஒரு காரியத்தில் இறங்கும் முன் தெளிவு, நிச்சய புத்தி மிக அவசியம். அந்த தெளிவு இல்லாத போது செய்யப்படும் செயல் அதர்மத்திலும் அவமானத்திலும் முடியும். யஷஸ், நல்ல புகழ் என்பது சனாதன தர்மத்தில் ஒருவனின் யஷஸ் என்பது அவன் செய்த தர்மங்களின் அடையாளம். ஒரு தெளிவற்ற ஒரு காரியத்தை தொடங்கி தோற்றுப்போவது ஒருவன் சேர்த்து வைத்த தார்மீக புகழை கெடுத்துவிடும். எனவே மேன்மக்கள் இழிவுக்கு அஞ்சி தெளிவற்ற காரியத்தை தொடங்குவதே இல்லை என்பது இதன் சாரம். குறள் 465. வகையறச்சு சூழாது எழுதல் பகைவரை பாத்திப்படுப்பதோராறு. விளக்கம்: ஒரு காரியத்தை செய்ய தேவையான வழிமுறைகளை, வகைகளை முற்றுப்பெற ஆராயாமல், சூழாது அவசரப்பட்டு அச்செயலில் இறங்குதல் என்பது தன் பகைவர்கள் தன்னை எளிதில் வென்று நிலைபெற செய்வதற்கு தானே அமைத்துக் கொடுக்கும் ஒரு வழியாகும். மகாபாரதம் சாந்தி பர்வம். அவிஜ்ஞாய பலம் சத்ரோஹோ ஆத்மனஷ்ச விசேஷதஹ யோ அப்யமித்ரம் பிரயாதி அக்ஞஹ ச சத்ரூன் வர்தயேத் ஸ்வயம். விளக்கம்: பகையினுடைய பலத்தையும் தனது பலத்தையும் சிறப்புடன் ஆராய்ந்து அறியாமல் அறிவிலி ஒருவன் பகைவன் மேல் படையெடுத்தால் அவன் தன் பகைவர்களையே தன் கைகளால் வளர்க்கிறான். வர்தயேத் ஸ்வயம். இது வள்ளுவர் கூறும் பகைவரை பாத்திப்படுப்பது, பகைவனை நிலைபெற செய்தல் என்பதற்கு நேர் இணையான கருத்தாகும். மனுஸ்மிருதி: காரியம் அல்பம் பிரயத்னேன கர்த்தவ்யம் இதி நிச்சயः அதிருஷ்டவக சம்பன்னம் சத்ரு விஜய காரணம். விளக்கம்: மிகச் சிறிய காரியமாக இருந்தாலும் அதை செய்ய வேண்டிய முறைகளை, வகைகளை நன்கு நிச்சயித்து தொடங்க வேண்டும். முறையான திட்டமிடல் இன்றி செய்யப்படும் செயல் நமக்கு வெற்றியை தராது, மாறாக பகைவனை வெற்றி பெற செய்யும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒக்குப்போகிறது? திருக்குறள் 465 உள்ள வகையறச்சு சூழாது எழுதல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் யுத்த தர்மம் மற்றும் விவேகம் ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. அவசரம் அதர்மம். ஹேஸ்ட் இஸ் அதர்மா. சனாதன தர்மத்தில் சஹசா என்பது ஒரு பெரும் குற்றமாக கருதப்படுகிறது. முறையாக திட்டமிடாமல் ஒரு காரியத்தை தொடங்குவது ரஜோகுணத்தின் உச்சம். இது விவேகத்தை மறைத்து அழிவை தரும். பாத்திப்படுப்பது, கல்டிவேட்டிங் தி எனிமி. பாத்தி என்பது செடி வளர்வதற்கு பாசனம் செய்வது. நாம் செய்யும் முறையற்ற செயல் பகைவன் நம்மை கொல்ல நாம் தூண்டும் கருவியாகிவிடும். ராமாயணத்தில் ராவணன் சீதையை சிறையெடுத்த செயல் அவன் முறையாக ஆராயாமல் வகையறச்சு சூழாது செய்த ஒன்றாகும். அதுவே ராமன் அவனை அழிக்க ஒரு வழியாக ஆக அமைத்தது. மந்திர ஆலோசனை. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் 5 அங்கங்களைக் கொண்ட ஆலோசனை மந்திரம் அவசியம் என்கிறது அர்த்தசாஸ்திரம். 1. தொடங்கும் வழி. 2. ஆள் பொருள் பலம். 3. இடம் காலம். 4. இடையூறு நீக்கல். 5. காரிய சித்தி.
இவற்றுள் ஒன்றை விடாது ஆராய்வதே வகையறச்சு சூழ்தலாகும். குறள் 466. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். விளக்கம்: ஒருவன் செய்யக்கூடாத தகாத செயல்களை செய்வதனாலும் கெடுவான். அதே சமயம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செய்யாமல் விடுவதனாலும் கெடுவான். அதாவது பாவம் செய்வது மட்டுமல்ல, புண்ணியம் செய்யாமல் இருப்பதும் அழிவுக்கே வழிவகுக்கும். பகவத்கீதை: நியதம் குரு கர்மத்வம் கர்ம ஜ்யாயோ ஹ்யகர்மணः ஷரீர யாத்ராபி சதே ந பிரசித்யேத் அகர்மணः. 3.8. கர்மண்ய கர்ம யஹ பஷ்யேத் அகர்மணி ச கர்ம யஹ. 4.18. விளக்கம்: விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யத்தக்கவை நீ செய். செயல் செய்யாமல் இருப்பதைக் காட்டிலும் செய்யாமை, செயல் செய்வதே மேலானது. கடமையை செய்யாதவன் தன் உடலை கூட பராமரிக்க முடியாது. மேலும் செய்யக்கூடாத காரியங்களில் ஈடுபடுவதும் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் ஒருவனை தர்மத்திலிருந்து விலக்கிவிடும் என்கிறார் கிருஷ்ணர். மனுஸ்மிருதி: விஹிதஸ்ய அனனுஷ்டானாத் நிந்திதஸ்ய ச சேவனாத் அனிக்ரஹாச்ச இந்திரியாணாம் நரஹ பததி ஆத்மனா. விளக்கம்: விதிக்கப்பட்ட நற்செயல்களை செய்யாமல் இருப்பதனாலும், விஹிதஸ்ய அனனுஷ்டானாத் நிந்திக்கப்பட்ட தீய செயல்களை செய்வதனாலும், நிந்திதஸ்ய ச சேவனாத் புலன்களை அடக்காமல் இருப்பதனாலும் மனிதன் வீழ்ச்சியடைகிறான். இது வள்ளுவரின் குறளுக்கு மிக நெருக்கமான ஸ்லோகமாகும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 466 செய்தக்க மற்றும் செய்தக்க அல்ல என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் கர்ம சித்தாந்தம் மற்றும் தர்மம் அதர்மம் ஆகிய தத்துவங்களுடன் பின்வரும்வாறு இணைகின்றன. விதி மற்றும் நிஷேதம். வேதங்கள் செயல்களை 2 வகையாக பிரிக்கின்றன. விதி செய்ய வேண்டியவை டூஸ் மற்றும் நிஷேதம் தவிர்க்க வேண்டியவை டோன்ட்ஸ். விதியை செய்யாமல் இருப்பது பிரத்யவாய தோஷம் தரும். நிஷேதத்தை செய்வது பாபகர்மாவை உண்டாக்கும். இரண்டிலுமே அழிவு நிச்சயம். அகர்மம் இன்ஆக்ஷன். சனாதன தர்மத்தில் சோம்பேறித்தனம் அல்லது கடமையை செய்யாமல் இருப்பது என்பது ஒரு வகையான தாமச குணமாக கருதப்படுகிறது. எனக்கு தீய எண்ணம் இல்லை, நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை என்று கூறிக்கொண்டு தன் கடமையிலிருந்து தவறுபவனும் தண்டனைக்கு உரியவனே. அதிகார தர்மம். ஒரு தந்தையாக, மகனாக, அரசனாக அந்தந்த நிலைக்குத் தக்க செய்யத்தக்க காரியங்கள் உண்டு. உதாரணமாக, அர்ஜுனன் போர்க்களத்தில் போர் புரிவது அவனது செய்யத்தக்க காரியம். அதை அவன் செய்ய மறுப்பது செய்யாமை, அவனுக்கு இழிவையும் அழிவையும் தரும் என்று கிருஷ்ணர் எச்சரித்தார். குறள் 467. எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. விளக்கம்: எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்பே அதன் சாதக பாதகங்களை நன்கு சிந்தித்து அதன் பின் முடிவெடுத்து செயலில் இறங்க வேண்டும். செயலை தொடங்கிய பிறகு இதைச் செய்திருக்கலாமா வேண்டாமா என்று தயங்குவது அறிவுடையவர்களுக்கு பெரும் அவமானமாகும். மகாபாரதம். உத்யோக பர்வம். நிஷ்சித்ய யக பிரக்கமதே நாந்தர்வசதி கர்மணக அவந்திய காலோ வஷ்யாத்மா ச வை பண்டித உச்சியதே. விளக்கம்: எவன் ஒருவன் ஒரு காரியத்தை நன்கு ஆராய்ந்து நிஷ்சித்திய முடிவெடுத்து தொடங்குகிறானோ அவன் அந்த பணியை பாதியில் நிறுத்தி தயங்க மாட்டான். நேரத்தை வீணடிக்காமல் தன் மனத்தை கட்டுப்படுத்தி செயல்படுபவனே அறிஞன், பண்டிதன். இது வள்ளுவர் கூறும் எண்ணித் துணிக என்ற கருத்திற்கு மிகச்சரியான சான்றாகும். மனுஸ்மிருதி. சம்யக் விசாரிய கார்யாணி குர்வீத விசலக்ஷணக ஆசமாப்தேஹே ந கர்த்தவ்யம் கர்மணோ விசாரிய புனக. விளக்கம்: அறிவுடையவன் ஒரு காரியத்தை மிக தெளிவாக ஆராய்ந்த பின்னரே தொடங்க வேண்டும். காரியம் முடியும் வரை இடையில் மீண்டும் இதைச் செய்யலாமா என்ற சந்தேகத்தினால் செயலை தாமதப்படுத்தவோ மாற்றவோ கூடாது. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 467 உள்ள எண்ணித் துணிக மற்றும்
துணிந்தபின் எண்ணுதல் இழுக்கு என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் நிச்சய புத்தி மற்றும் தர்ம சங்கடம் நீங்குதல் ஆகிய கொள்கைகளுடன் பின்வருமாறு இணைகின்றன. நிச்சயாத்மிகா புத்தி, டிசைசிவ் இன்டெலெக்ட். பகவத்கீதையில் கிருஷ்ணர் வியவசாயாத்மிகா புத்திஹிரேக என்கிறார். ஒரு செயலை தொடங்கும் முன் பலவாறு சிந்திக்கலாம், ஆனால் முடிவெடுத்த பின் புத்தி ஒருமுகப்பட வேண்டும். பாதியில் ஏற்படும் சந்தேகம் மனதை சிதறடித்து தோல்வியை தரும். துணிந்த பின் எண்ணுதல், டவுட். சனாதன தர்மத்தில் சம்சயம் என்ற சந்தேகம் ஒரு பெரும் தடையாக கருதப்படுகிறது. போர்க்களத்தில் அர்ஜுனன் துணிந்த பிறகு தயங்கியபோது அந்த தயக்கம் ஒரு வீரனுக்கு இழுக்கு என்று கிருஷ்ணர் கடிந்து கொண்டார். அங்கே கீதை உபதேசிக்கப்பட்டதே எண்ணித் துணிவதற்காகத்தான். யக்ஞபாவம், சாக்ரிஃபிஷியல் ஸ்பிரிட். ஒரு யாகத்தை தொடங்கும் முன் அனைத்து விதிகளையும் ஆராய்வார்கள். ஆனால் சங்கல்பம் செய்து தொடங்கிய பிறகு அதை நிறுக்கக்கூடாது. அதுபோலவே லௌகீக செயல்களையும் ஒரு தவமாகவே கருதி முழுமையான திட்டமிடலுக்குப் பின் எண்ணி தளராத உறுதியுடன் துணிக செய்ய வேண்டும். குறள் 468. ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். விளக்கம்: தக்க வழிமுறையோடு செய்யப்படாத ஒரு முயற்சி, வருத்தம், பலபேர் திரண்டு நின்று அந்த முயற்சியை பாதுகாத்தாலும் போற்றினும் இடையில் ஏதோ ஒரு குறை ஏற்பட்டு நிச்சயம் தோல்வியடையும். பொத்துப்படுதல் என்றால் ஓட்டை விழுதல் அல்லது சிதைந்து போதல் என்ற பொருள். மகாபாரதம், சாந்தி பர்வம். அனுபாயேன யோ அர்த்தானாம் ஈஹதே சம்பிரசாதனம் வினஷ்யந்தி அனயாத் தஸ்ய கார்யாணி ந சம்சயः. விளக்கம்: சரியான உபாயமில்லாமல் ஒருவன் ஒரு காரியத்தை நிறைவேற்ற முயன்றால் அவனது காரியங்கள் முறையற்ற தன்மையால் நிச்சயம் அழிந்து போகும். இதில் சந்தேகமே இல்லை. பலமான துணை இருந்தாலும் அடிப்படை வழிமுறை தவறாக இருந்தால் வீழ்ச்சி உறுதி என்பது பாரதத்தின் நீதி. மனுஸ்மிருதி. உபாயைஹி சாதயேத் அர்த்தான் ந யுத்தேன கதாச்சன அத்ருவஹ ஹி ஜயஹ யுத்தே தஸ்மாத் யுத்தம் விவர்ஜயேத். விளக்கம்: சரியான உபாயங்களின், அதாவது ஆற்றின் மூலமே ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும். வெறும் ஆள்பலத்தை மட்டும் நம்பி செயல்படுவது, போர் புரிவது நிலையற்றது. முறையான திட்டமிடல் இல்லாதபோது வெற்றி என்பது ஒருபோதும் நிலைக்காது. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 468 உள்ள ஆற்றின் வருந்தா மற்றும் பொத்துப்படும் என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் யுக்தி மற்றும் தர்ம மார்க்கம் ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகின்றன. யுக்தி, கரெக்ட் மெத்தடாலஜி. சனாதன தர்மத்தில் யுக்திஹீனே விசாரேது தர்மஹ ஹானிஹி பிரஜாயதே என்று ஒரு வாக்கு உண்டு. அதாவது சரியான வழிமுறை, யுக்தி இல்லாத விசாரணை தர்மத்தை அழிக்கும். ஒரு செயலை செய்யும் 6 முறை தவறாக இருந்தால் அந்த செயலின் நோக்கம் எவ்வளவு உயர்வாக இருந்தாலும் அது பலன் தராது. பொத்துப்படுதல், இன்ஹெரண்ட் ஃப்ளா. ஒரு குடத்தில் ஓட்டை இருந்தால் எத்தனை பேர் சேர்ந்து அதில் நீர் ஊற்றினாலும் அது நிறையாது. அதுபோல ஒரு திட்டத்தின் அடிப்படை வழிமுறை தவறாக இருந்தால் ஆற்றின் வருந்தா வருத்தம் பல பேர் ஆதரவு தந்தாலும் பலர் நின்று போற்றினும் அது தோல்வியாகிய ஓட்டை வழியாக ஒழுகிவிடும். கர்ம பலன். ஒரு செயலின் பலன் என்பது அந்த செயலை செய்த முறைமையை பொறுத்தது. கௌரவர்கள் பக்கம் 11 அக்ரோணி சேனைகள், அதாவது பலர் நின்று போற்றினர் இருந்தும் அவர்கள் தர்மத்தின் வழிமுறைப்படி செயல்படாததால் அவர்களது பலம் அனைத்தும் சிதைந்து அழிந்து போனது. மாறாக சரியான உபாயத்தை கையாண்ட பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர். குறள் 469. நன்றாற்றலுள்ளும் தவறூண்டு அவரவர் பண்பறிந்தாற்றா கடை. விளக்கம்: ஒருவருக்கு நன்மை செய்யும்போது கூட அதில் தவறு நேரிட வாய்ப்பு உண்டு. அது எப்போதென்றால் அந்த நன்மையை பெறுபவருடைய தகுதி மற்றும் பண்பினை ஆராய்ந்து அறியாமல் அச்செயலை செய்யும்போதுதான். தகுதியற்றவருக்கு செய்யும் உதவி உபத்திரவமாக முடியும். பகவத்கீதை. அதேஷ காலே யத் தானம் அபாத்ரேபியஷ்ச தீயதே அசத்கிருதம் அவஜ்ஞாதம் தத் தாமசம் உதாஹிருதம். விளக்கம்: தகாத இடத்திலும் தகாத காலத்திலும் தகுதியற்றவர்களுக்கும், அதாவது பண்பு அறியாமல் செய்யப்படும் தானம் தாமச தானமாகும். இத்தகைய தானம் நன்மையை தருவதற்கு பதில் தீமையையே விளைவிக்கும்.
இது வள்ளுவர் கூறும் நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு என்ற கருத்தை உறுதிப்படுத்துகிறது. மனுஸ்மிருதி ந வாரிதத்யபி தத்யாத் அஸ்ரத்தானே த்விஜாதயே நச்ச அனூச்சானே மூடே வா தத்தக இஹ அஸ்ய வினஷ்யதி. விளக்கம்: வேத அறிவு இல்லாதவனுக்கும் நற்பண்புகள் இல்லாதவனுக்கும், அதாவது மூடனுக்கும் செய்யப்படும் உதவி அல்லது தானம் நீரில் வார்க்கப்பட்ட நெய் போல பயனின்றி அழிந்துவிடும். ஒருவனது குணம் மற்றும் தகுதியை அறியாமல் செய்யப்படும் உதவி செய்பவனுக்கும் பயன் தராது, பெறுபவனுக்கும் உயர்வு தராது என்கிறது மனுஸ்மிருதி. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 469 உள்ள பண்பறிந்து ஆற்றாக்கடை என்ற கருத்து சனாதன தர்மத்தின் பாத்திர விவேகம் மற்றும் விவேக சூடாமணி ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. பாத்திர விவேகம். சனாதன தர்மத்தில் பாத்திரமறிந்து பிச்சையிடு என்ற பழமொழி உண்டு. பாத்திரம் என்பது பெறுபவரின் தகுதி. பாம்பிற்கு பால் வார்த்தால் அது விஷமாகத்தான் மாறும். அதுபோல தீய பண்பு உடையவனுக்கு செய்யும் உதவி அவன் மேலும் தீமை செய்யவே வழிவகுக்கும். இது நன்மையை செய்தவனுக்கே பாவத்தை தேடித்தரும். அதிதேவதை தத்துவம். ஒரு செயலின் பலன் என்பது அந்த செயலை ஏற்பவரின் மனநிலையை பொறுத்தது. நல்ல பண்புள்ளவனுக்கு செய்யும் உதவி ஒரு விதையாக இருந்து விருட்சமாகும். பண்பற்றவனுக்கு செய்யும் உதவி களர் நிலத்தில் விதைத்த விதையாகும் என்கிறது மனுஸ்மிருதி. யுக்தி மற்றும் தர்மம். தர்மம் என்பது வெறும் செயல் அல்ல, அது ஒரு கலை. யாருக்கு எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்ற விவேகம், அதாவது பண்பறிதல் இல்லாதபோது ஒரு புண்ணிய காரியம் கூட பாவமாகவோ அல்லது தவறாகவோ மாறிவிடும். தவறுண்டு. குறள் 470. எள்ளாத எண்ணிச் செயல் வேண்டும், தம்மோடு கொள்ளாது உலகு. விளக்கம்: தன்னுடைய நிலைமைக்கு வலிமை, தகுதி பொருந்தாத செயல்களை உலகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. எனவே உலகம் நம்மை இகழ்ந்து பேசாதபடி எள்ளாத, நம்முடைய வலிமைக்கு ஏற்ற காரியங்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும். மகாபாரதம் உத்யோக பர்வம். ஆத்மசக்திம் அவிஜ்ஞாய யோஹி கர்ம சமாரபேத் தஸ்ய தத் விபலம் கர்ம லோகஹாஸ்யம் ச ஜாயதே. விளக்கம்: எவன் ஒருவன் தனது சுய வலிமையை ஆத்மசக்திம் அறியாமல் ஒரு காரியத்தை தொடங்குகிறானோ அவனது அந்த செயல் பலனற்று போவதோடு அவன் உலகத்தாரால் கேலிக்கும் நகைப்பிற்கும் லோகஹாஸ்யம் ஆளாவான். வள்ளுவர் கூறும் எள்ளாத மற்றும் கொள்ளாது உலகு என்ற கருத்திற்கு இது நேரடி சான்றாகும். மனுஸ்மிருதி லோக விக்ருஷ்டம் அந்நியாயம் தர்மபாஹ்யம் ச யத் பவேத் ந தத் குர்வீத மதியான் தத் சர்வஞ்ச விகர்ஹிதம். விளக்கம்: உலகத்தால் இகழப்படுவதும் லோக விக்ருஷ்டம், முறை தவறியதும் தர்மத்திற்கு புறம்பானதுமான எச்செயலையும் அறிவுடையவன் செய்யக்கூடாது. ஏனெனில் அத்தகைய செயல்கள் அனைத்தும் உலகம் ஒப்புக்கொள்ளாத இழிவான செயல்களாகும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 470 உள்ள தம்மோடு கொள்ளாத மற்றும் எள்ளாத என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் ஸ்வதர்மம் மற்றும் லோக சங்கிரகம் ஆகிய கொள்கைகளுடன் பின்வருமாறு இணைகின்றன. ஸ்வதர்மம் ஓன் நேச்சர் ஆர் டியூட்டி. சனாதன தர்மத்தின்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு சுபாவம் மற்றும் வலிமை கெப்பாசிட்டி உண்டு. தனது சுபாவத்திற்கு பொருந்தாத செயலை செய்வது பரதர்மம் என்கிறது கீதை. ஒருவன் தன் வலிமைக்கு மீறி செயல்படுவது அகங்காரத்தின் வெளிப்பாடாகும். அதனை உலகம் ஏற்காது. லோக சங்கிரகம் சோஷியல் ஹார்மனி. நாம் செய்யும் செயல் சமூகத்தோடு, அதாவது உலகத்தோடு ஒன்றிப் போக வேண்டும். லோக வித்விஷ்டம் ந கர்த்தவ்யம், அதாவது உலகம் எதை வெறுக்கிறதோ அதை செய்யாதே என்பது சனாதன விதி. உலகம் நம்மை எள்ளி நகையாடினால் அந்த செயலால் எந்த பயனும் ஏற்படாது. அதிமானுஷச் செயல்கள். ஒருவன் தன் தகுதிக்கு மீறிய பதவியை விரும்புவதும் வலிமைக்கு மீறிய பகையை தேடுவதும் இறுதியில் அவனை தோல்வியிலும் இகழ்ச்சியிலும் தள்ளும். எனவே யதாசக்தி வலிமைக்கு ஏற்றவாறு செயல்படுவதே அறிவுடைமை.